greet you and I thank the Lord for this blessed privilege. ஒரு முறை கூட கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பேற்பட்டதான வாய்ப்புக்காக நன்றி கூறிக்கொள்கிறேன். The Lord has blessed us with wonderful ministry of music and song and also wonderful ministry of the word through God's servant Pastor Wilson Joseph. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடையே நல்ல பாடல்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தார். மட்டுமல்லாமல் நல்ல வார்த்தைகளை பாஸ்டர் வில்சன் அவர்கள் மூலமாக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். I'm not going to take the time to preach another sermon, but I want to leave with you a word of promise. நான் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணும்படியா விரும்பவில்லை. இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியில் வைக்கும்படியா விரும்புகிறேன். You and I don't live by explanations, but we live by the promise of God. நாம் இந்த உலகத்திற்குரிய ஏதோ ஒரு பெரிய காரியமாக நாங்கள் வாழவில்லை. அதே நேரத்தில் வாக்குத்தத்தத்தின்படியே வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். When you get hold of God's promise, it does three things in your life. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மூன்று அம்சங்கள் அதில் இருக்கிறது. Number one, it dispels all fear from your life. அது உங்களுடைய பயங்கள் எல்லாம் மாற்றுகிறது முதலாவது. And it elevates your faith. அது உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறது. When you hold on to God's promise, it increases your confidence. நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை முழுவதுமாக பற்றிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் கூட வர்த்தி எடுக்கிறது. The third thing that happens when you hold on to God's promise, நீங்க மூன்றாவதாக அந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்ளும் பொழுது it opens your perspective for the future. உங்களுடைய எதிர்காலத்துக்குரியதான ஒரு பெரிய தாக்கங்களை நீங்க பார்ப்பீர்கள். When the God's promise doesn't take hold of your life, you think the future is bleak and you are filled with despair. நீங்க உங்களுடைய எதிர்காலம் ஏதோ ஒரு பழமை இல்லை என்று சொன்னா வேற நினைக்கிறது போல இருக்கிறதான ஒரு அனுபவம் அல்ல. But when you hold on to God's promise, நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை முழுமையாக பற்றிக் கொள்ளும் பொழுது you realize the future is bright. உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாய் இருக்கும் என்று நீங்க நம்ப வேண்டும். Pastor Wilson Joseph spoke from 2 Timothy. Pastor Wilson Joseph அவர்கள் 2 தீமோத்தேயுவிலிருந்து பேசினார்கள். I just want to underscore some things that he mentioned. அவர் சொன்ன சில காரியங்களை அடிகோடிட்டு உங்கள் மத்தியிலே பேசும்படி விரும்புகிறேன். The 2 Timothy is the last book or letter that Paul wrote. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான கடைசி நிருபம் என்பதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். He was not taking a vacation when he wrote this, but he was in the prison awaiting his execution. அவர் ஏதோ சும்மா இருக்கும் பொழுது எழுதினது அல்ல, அதே நேரத்தில் அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எழுதினதான ஒரு நிருபமாய் இருக்கிறது. The last words of any man is important. The last words of Apostle Paul is extremely important. அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியாக சொன்னதான ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. And he is sharing his innermost feelings to his favorite disciple, his closest friend, his son Timothy. தீமோத்தேயு ரொம்ப நெருக்கமான ஒரு மகனுக்கு ஒப்பிட்டு அவர் பல இடங்களில் சொல்கிறதான காரியத்தை பார்க்க முடிகிறது. Timothy was less than half his age. தீமோத்தேயு நீங்க பார்க்கும் பொழுது ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் கணக்கிட்டு பாருங்க, ஒரு பாதி வயது தான் அவருக்கு உண்டு. The first time Timothy saw Paul, maybe he was 7 or 8 years of age. முதல் முறையாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்க்கும் பொழுது 7 அல்லது 8 வயது தான் அவருக்கு இருக்கும். He was sitting in a meeting like this in a place called Lystra. லிஸ்த்ராவிலே இப்படி ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பார்க்கிறார். There was a man in that congregation who was lame on both his feet from birth. அங்கே பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பிறவியிலே சப்பானியா இருக்கிறதான ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். This man had never walked in his life. அவன் எந்த விதத்திலும் நடந்ததே கிடையாது. And as Paul was preaching, இந்த பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். he looked at this young man. அந்த இளைய மனிதனை இளைஞரை பார்க்கிறார். And Paul
realized he was listening very intently to the message of Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை கவனித்து பார்க்கும் பொழுது மிக கூர்மையாக வசனத்தை கவனித்து கேட்கிறதாக And பார்க்கிறார். Paul realized in his spirit that God was doing something to him. ஏதோ ஆண்டவர் அவனிடத்திலே கிரியை நடப்பிக்கிறதாக அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்து கொள்கிறார். Paul sensed that the faith was being raised in his life. பவுல் அப்படியே விசுவாசம் வர்த்திக்கடைகிறது. At that time Paul made this statement. அங்கே பவுல் ஒரு ஸ்டேட்மென்ட்டை சொல்லுகிறார். He told this crippled man, இந்த மனிதனிடத்திலே சொல்லுகிறார், stand up to your feet. நீ எழுந்து நில். At that moment, அந்த நேரத்திலே தானே that crippled man jumped to his feet. அந்த முடவன் அப்படியே எழுந்து நிற்கிறான். And he began to walk. அவன் அப்படியே நடக்கிறான். This was witnessed by a young boy named Timothy, who was 7 or 8 years of age. அங்கே இருந்ததான இந்த தீமோத்தேயு இது ஒரு சாட்சியாக பார்த்து கவனித்து இடத்துல சொல்லுகிறான். When you witness a miracle at that young age, it never leaves your mind. ஒரு காரிய சாட்சியா நீங்க இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை பார்க்கும் பொழுது எப்ப இருந்தாலும் அது உங்களுடைய மனதை விட்டோ சிந்தையை விட்டு ஒருபோதும் போகாது. The next time Paul comes to Lystra was 7 or 8 years later. 7 அல்லது 8 வருடங்களுக்கு பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த லிஸ்திராவிலே வருகிறார். And Timothy was 14 or 15 years of அந்த age. நேரத்திலே தீமோத்தேயு 14 15 வயது இருக்கும் அவருக்கு. The elders recommended Timothy. எல்டர்ஸ் அங்கே இருந்ததான முதியவர்கள் மூப்பனார்கள் இந்த தீமோத்தேயுவை ரெக்கமெண்ட் பண்றாங்க. Timothy, you need a helper. உங்களுக்கு தீமோத்தேயு உங்களுக்கு ஒரு உதவிக்காரனாக You இருப்பார். need somebody to travel with you. உங்களுக்கு அதாவது யாராவது ஒருவர் நீங்க போக்குவரத்து செய்யும் பொழுது உங்களுக்கு You தேவையா need somebody இருக்கும். to carry your bag. உங்களுடைய பேக் எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படியாக. You need somebody to wash your clothes. உங்களுடைய துணியை துவைப்பதற்காக. Others have deserted you. Others have deserted you. இது சில காரியங்கள் அங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படும். John Mark left you. அது சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். But you need somebody to help. யாராவது ஒருவர் உதவி உங்களுக்கு தேவையா இருக்கிறது. This young man has grown spiritually. இந்த மனிதன் ஆவிக்குரிய விதத்துல வளர்ந்திருக்கிறார். He is more mature than what his age is. அவருடைய வயதை பார்க்கல நல்ல ஒரு மெச்சூர்டான மனுஷனாக இருக்கிறார். He has been a blessing to our church. அந்த சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறார். Take him along. அப்படியே அவர் எடுத்து செல்கிறார். So from the age of 15 or 16, அவர் 15 16 வயது இருக்கும் பொழுது Timothy began to travel with Paul. அவர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு பயணம் பண்ணுகிறார். He became his private secretary. அவர் அப்படியே அவருடைய செயலாளராக மாறுகிறார். He began to write letters on behalf of Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பதிலாக பல எழுத்துக்களை கூட இருந்து அவருக்காக எழுதுகிறார். 6 of the letters that Paul wrote, Timothy was the one who penned it. 6 கடிதங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது அதெல்லாம் இந்த தீமோத்தேயு மூலமாக எழுதப்பட்டது. And Timothy's name is mentioned 24 times. 24 முறை வேதத்திலே தீமோத்தேயுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Nobody was as close as Timothy. தீமோத்தேயு போல அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் யாரும் க்ளோஸாக இருந்தது கிடையாது. And Paul had established the work in Ephesus. எபேசுவிலே பவுல் அப்படியே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். Big miracles took place in Ephesus. பெரிய பெரிய அற்புதங்கள் அங்கே நடைபெறுகிறது. People brought handkerchiefs and they went and took those handkerchiefs that was prayed for and laid it on the sick people. அங்கே ஹேண்ட்கர்ச்சீஃபை எடுத்து பயன்படுத்தின பொழுது அதன் மூலமா अनेक அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். Ladies brought aprons and they laid it on sick people. அங்கே பயங்கரமான வியாதிகளை உடையவர்கள் வந்த பொழுது அவர்கள் பெரிய விடுதலைகளை அடைந்தார்கள். People were healed. அவர்கள் பெரிய அற்புதங்களை கண்டார்கள். People came to the Lord. இயேசுவிடத்தில் अनेகர் கடந்து வந்தாங்க. The church began to grow. ஆலயம் சபை வளர்ச்சி அடைந்தது. Church began to flourish. சபையானது மிகவும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. Thousands of people came to Jesus Christ. ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை சந்திக்கும்படி வந்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Paul handled the church at Ephesus to Timothy. எபேசுவிலே अनेक சபைகள் ஸ்தாபிப்பதற்கு அங்கே தீமோத்தேயு ஒரு காரணமாக இருக்கிறார். And
Timothy became the senior pastor. தீமோத்தேயு ஒரு சீனியர் போதகராக மாறுகிறார். He was the pastor of that church for more than 30 years. அவர் ஒரு 30 வருட காலமாக ஒரு சபை போதகராக காணப்படுகிறார். God used him mightily. ஆண்டவராகிய கர்த்தர் கரத்தில் எடுத்து வல்லமையை பயன்படுத்தினார். Timothy was the pastor of a mega church in Ephesus. எபேசுவிலே अनेक சபைகளுக்கு தீமோத்தேயு ஒரு நல்ல பாஸ்டராக இருக்கிறார். Do you know how many people were believers in Ephesus? அவர் எத்தனை விசுவாசிகள் எபேசுல இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? There were 50,000 baptized believers in Ephesus in those days. எபேசுல 50,000 விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இருந்தார்கள். They did not meet in one place. அது ஒரு இடத்தில் அவர்கள் கூடி வருகிறதல்ல. They met in several homes. அது ஒரு வீடுகளில் நடைபெறும். There was a mega revival in Ephesus. அங்கே பெரிய இடங்களில் நடைபெறும். And he was guiding that church. அந்த சபைகள் எல்லாம் இந்த தீமோத்தேயு வழி நடத்துவார். And now Paul was about to be executed. அவர் பெரிய ஒரு மனுஷனாக அவர்கள் மத்தியில் இருந்து செயல்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் Paul gives a promise to Timothy. பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். What was that promise? அது என்ன வாக்குத்தத்தம்? And the promise is this. அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் 2 Timothy 1:7. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். He tells Timothy, தீமோத்தேயுவிடத்தில் சொல்லுகிறார், Timothy, God did not give you a spirit of fear. தீமோத்தேயுவே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. But instead he has given you a spirit of power. நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். He has given you a spirit of love. அவர் நமக்கு அன்புள்ள ஆவியை He கொடுத்திருக்கிறார். has given you a spirit of self control. அவர் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Fear is something that affects all of us. இது நமக்கு பலருக்கு பல விதத்திலே நம்மை எழுப்பி விடுகிற காரியங்கள் கடந்து வரும். Psychologists say there are 3 kinds of fear that a baby experiences. சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவங்க சொல்லுவாங்க 3 விதமான பயங்கள் மனிதனுக்கு சாதாரணமாக வருவது உண்டு. And baby experiences 3 kinds of fear, and as we grow older those 3 fears begin to transmute to other kinds of fears. அது 3 பயங்களும் வளர இன்னொரு விதத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடியதான காரியங்கள் காணப்படும். The number 1 fear that baby has is the fear of falling. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது விழுந்து விடுவேனோ என்று சொல்லுகிற ஒரு பயம் பிள்ளைகளுக்கு இருக்கு. And as we grow up we have the fear of failing in our exam, failing in our business, failing at some venture. அப்படி வளர்ந்து வரும் பொழுது நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி விடுவோமோ இல்லை என்று சொன்னா நம்ம செய்கிற பிசினஸ்ல தொழில்கள்ல வேலைகளில நம்ம ஃபெயில் ஆகி விடுவோமோ என்று சொல்லுகிற ஒரு பயம் இருக்கும். So many people don't attempt anything because they are afraid of failing. அநேகர் எதையுமே அப்பியர் ஆவதற்கு பயப்படுவாங்க. ஏன் என்று சொன்னா அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதான ஒரு பயம் தான் அதற்கு காரணம். And that affects elderly people and adults in different ways. முதியவர்கள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது the second fear that a baby has, இரண்டாவது பயம் பிள்ளைகளுக்கு இருப்பது என்னவென்றால் the fear of loud noises. பயங்கரமான சத்தங்களை கேட்கும்போது பயப்படுறாங்க. Suddenly the telephone rings. ஒரு டெலிபோன் ரிங் ஆகும் பொழுது suddenly somebody knocks on the door. டோரை படபடன்னு தட்டும் பொழுது and the baby wakes up and starts crying. அப்படியே அந்த குழந்தை முழித்து ஆவேசப்பட்டு அழுகிறது. And as we grow up into our adulthood, ஆனா ஒரு பெரிய பிள்ளையாக வளர்ந்து வரும் பொழுது we have a fear of hearing some bad news. ஒரு ஏதோ ஒரு கெட்ட செய்திகளை அவங்க கேட்கும் பொழுது பயந்து விடுகிறார்கள். What if I hear some bad news today? இன்னைக்கு நீங்க என்ன கெட்ட செய்திகளை கேட்டீங்க? What if the doctor gives me some bad news? டாக்டர் ஏதாவது கெட்ட செய்திகளை சொல்லி விடுவார்களோ? That fear of listening to bad news or loud noises affects each one of us. இங்கே பார்க்கும் பொழுது இப்பேற்பட்டதான பல காரியங்கள் நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடியதான பயத்தினால வியாகுலப்படுகிறதான காரியங்களை பார்க்க முடியும். There is a third fear that affects all of us. மூன்றாவது பயம் நம்மை அஃபெக்ட் பண்ணுகிறது என்னவென்றால் the third fear that affects a baby, ஒரு மூன்றாவது பிள்ளையை பேபியை அஃபெக்ட் பண்ணக்கூடியது என்னவென்றால் is the fear of abandonment. அதற்கு
What if mommy does not come to pick me up from school? கைவிடப்பட்ட எல்லாரும் என்ன கைவிட்டுருவாங்களோ என்று சொல்லக்கூடியதான ஒரு நிலை வந்துரும். What if mommy does not come to pick me up from school? என்ன பள்ளிக்கூடத்திலிருந்து என்னை எடுக்க அம்மா வரமாட்டாங்களோ? What if I'm left alone? சிலவேளை தனிமையாக விடப்படுவேனோ? What if all my friends disappear from my life? என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்ன விட்டு விடுவாங்களோ? What if I lose my job and my salary? என்னுடைய வேலை, என்னுடைய தொழில், இதெல்லாம் நான் சேலரி எல்லாம் நான் இழந்துருவேனோ? What if I'm abandoned by everyone? நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வந்தா நான் என்ன செய்வேன்? That fear affects us in different ways. இந்த பயம் அப்படியே ஆட்கொள்ளுகிறதான காரியங்களை நீங்க பார்க்க முடியும். But the one who trusts Jesus, நீங்க யாரெல்லாம் இயேசுவின் மேல நம்பிக்கை இருக்கிறீர்களோ, we can know that Jesus is a light, therefore we don't need to fear darkness. நீங்க இயேசு உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும் பொழுது இருளை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹalleluya. Jesus is our strength, so I know how to handle the weaknesses of my life. இயேசு என்னுடைய பலனா இருக்கும் பொழுது நான் எப்படி இந்த உலகத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நீங்க அறிந்து செயல்படும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Jesus is my salvation, therefore I don't need to fear damnation. இயேசு என்னுடைய இரட்சிப்புமானவராக இருக்கிறதுனால நான் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Paul is telling Timothy, God has not given to you a spirit of fear. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிடத்தில் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. But God has given to you a spirit of power. ஆண்டவர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். What kind of a power do we need? நமக்கு இந்த நாட்களிலே என்ன விதமான பலன் நமக்கு தேவையாயிருக்கிறது? We need spiritual power. நமக்கு ஆவிக்குரிய பலன் தேவையாயிருக்கிறது. Spiritual power is the ability to understand that the God I don't see is more real than this table that I can feel. நீங்க இங்கே ஆண்டவருடைய பலம் இந்த சத்தத்தை பார்க்கலோ மற்ற எந்த விதமான காரியங்களை பார்க்கலோ ஆண்டவருடைய பலம் அதிகமானது என்பதை இங்கே அறிந்து கொள்ள முடியும். The God I don't see is ever present with me. ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். In this hall, இந்த ஹால்ல there are 500 television channels. அவர் 500 டெலிவிஷன் சேனல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. You believe that? நீங்க அப்படி நினைத்துக் கொள்ளுங்க. You can receive 500 television channels in this hall. இந்த ஹால்ல ஒரு 500 டெலிவிஷன் சேனல் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்க. If you have the right instrument, அது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமென்ட் தான். and if it is turned to the right satellite, அது அப்படியே சேட்டலைட் நேராக வைக்கும் பொழுது you can receive every channel from every nation on this planet earth. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நேஷன்ல இருந்து வருகிறதான செய்திகளை நீங்க கேட்க முடியும். But you don't see anything. ஆனா நீங்க எதையுமே பார்க்க முடியாது. You have to believe that. நீங்க எல்லாம் விசுவாசிக்க வேண்டும். You are able to see certain things because the instrument is positioned in the right place. நீங்க அந்த பொசிஷன்ல கரெக்ட்டா வைத்திருக்கிறதுனால சில காரியங்களை நீங்க பார்க்கறீங்க. We don't see those things. நீங்க அத நேரடியா பார்க்கல. But that is a reality. அதுதான் ரியாலிட்டி. So the God you don't see is more real than the things that you feel or you touch or you taste. ஆண்டவர் நீங்க இங்கே பார்க்கிறது போல எதையுமே நீங்க காணல பார்க்கல அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் தான் இருக்கிறது. That is spiritual power. அதுதான் ஆண்டவருடைய விசேஷித்த வல்லமை என்பதை தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொரு நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். Spiritual power is the ability to believe that God exists. ஆவிக்குரிய பலன் என்னவென்று சொன்னா நீங்க அப்படியே விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் அந்த ஆவிக்குரிய பலனா இருக்கிறது. You believe that the God you don't see, that God who is invisible is right here right now. ஆண்டவர் பார்க்க முடியாத ஒரு தெய்வம் இந்த இடத்திலே அவர் வெளிப்படுவார், எனக்காக கிரியை செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். The ability to believe is spiritual power. இந்த ஆவிக்குரிய பலனை நீங்க விசுவாசிக்கும் பொழுது Jesus said, அங்க இயேசு சொல்லுகிறார், have faith in God. நீங்க ஆண்டவரில் அதிக விசுவாசத்தையுடையவர்களா இருக்க வேண்டும். The disciples came to Jesus. சீஷர் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். And they prayed like this. ஆண்டவர் இயேசு இப்படி ஜெபிக்கிறார், Lord, increase our faith. அவர்கள் சீஷர்கள் இயேசுவிடத்தில் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டும். Lord, I don't have faith. நாங்க பயப்படுகிறதில்லை. Lord, increase my faith. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். Spiritual power is the ability
to believe in God. ஆவிக்குரிய பலன் என்று சொல்லப்படுகிறதே நீங்க அவரை விசுவாசிக்கிற ஒரு மேலான அனுபவம் தான். ஹalleluya. How many of you want a spiritual power? உங்களுக்கு எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையிலே இந்த ஆவிக்குரிய பலன் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? Raise your hand and say, Lord, கரங்களை I need this உயர்த்துங்க. power. ஆண்டவரே எங்களுக்கு இந்த பலன் வேண்டும். I need this spiritual power. இந்த ஆவிக்குரிய பலன் எனக்கு வேண்டும் என்று கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. ஹalleluya. A little baby, ஒரு சின்ன பிள்ளை, a little child ஒரு சின்ன குழந்தை smiles 400 times a day. ஒரு நாள் 400 முறை ஒரு சின்ன பேபி குழந்தை சிரிக்கிறது. As you become older, ஆனா அது வளரும் பொழுது, as you become 30 or 40 or 50 years of age, 30, 40, 50 வருடங்கள் ஆகும் பொழுது, instead of smiling 400 times a day, ஒரு நாள் 400 தடவை சிரித்தால் you may smile 15 or 20 times a day. அப்ப எல்லாம் நீங்க பாருங்க ஒரு 15 இல்லது 20 தடவை தான் சிரிக்கிறத நீங்க பார்க்க You முடியும். lose that joy. உங்களுடைய சந்தோஷம் எல்லாம் போயிருக்கும். A child has the ability to believe and accept things. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தையுடைய அந்த மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்தா சிரிக்க முடியும். That is why Jesus said, அதனால தான் இயேசு சொல்லுகிறார், unless you become like a little child, இயேசு அதனால தான் சொல்லுகிறார், இந்த பிள்ளைகளை போல நீங்க you மாறவில்லை will என்று not enter சொன்னார். the kingdom of God. நீங்க பரலோக ராஜ்யத்துல You will பிரவேசிக்க not முடியாது. enter the kingdom of God. நீங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க Child முடியாது. of God. நீங்க ஒரு குழந்தையா மாறினாத பரலோக ராஜ்யத்துல Dear பிரவேசிக்க முடியும். sister, அன்பு சகோதரியே, dear brother, அன்பு சகோதரனே, dear pastor, நீங்க போதகர் அவர்களே, have you stopped smiling? நீங்க ஏன் இன்னைக்கு சிரிக்கிறத நிறுத்திட்டீங்க? How many times a day do you smile? நீங்க எத்தனை முறை சிரிக்கிறீங்க? How many things do you believe? நீங்க எத்தனை முறை விசுவாசிக்கிறீங்க? Do you believe the word of God? நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? Spiritual power is the ability to believe the promises of God. ஆவிக்குரிய பலனானது நீங்க இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய பலன் உங்களிடத்தில் You வரும். get excited when you hear the promises of God. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். Paul is telling Timothy, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிடத்திலே சொல்லுகிறார், Timothy, God has not given to you a spirit of fear. ஓ தீமோத்தேயுவே, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை He கொடுக்கவில்லை, has given you a spirit of power. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது பலமுள்ள ஆவியை நமக்கு We need கொடுத்திருக்கிறார். spiritual power. நமக்கு இந்த நாட்கள் ஆவிக்குரிய பலன் நமக்கு தேவையா இருக்கிறது. Secondly, we need mental power. நமக்கு சரீர பிரகாரமான பலன் நமக்கு. What is mental power? நமக்கு மெண்டல் பவர் என்று சொன்னா என்ன? Not saying I know more than you do. ஆமா, என்னை விட நீங்க மேலானவர்கள் என்று அல்ல. No, that is not mental power. அது அப்படிப்பட்டதான அனுபவம் அல்ல. The mental power is to know how to behave and how to have the mind of Christ. மெண்டல் ரீதியா பார்க்கக்கூடியதான பலன் என்று சொல்லப்படுவது எப்படி நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்வது என்பதுதான் அது. Paul tells, let this mind be in you which was also in Christ Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால தான் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவனுடைய ஆவியை நாங்க அந்த அவிதமான ஒரு அனுபவத்தை நாங்க பெற்றிருக்கிறோம். We need mental power. நம்முடைய வாழ்க்கையிலே அப்பேற்பட்டதான ஒரு வல்லமை தேவையா இருக்கிறது. We need intellectual power. நமக்கு இது உலகத்திற்குரியதான வல்லமை தேவையா இருக்கிறது. Not the kind of power that boasts, not the kind of knowledge that is arrogant, but the mind of Christ that displays the character of Jesus. நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு மனம் தேவை என்று சொன்னா, ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஒரு மனநிலை, ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற ஒரு விசேஷித்த மனநிலை இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையா இருக்கிறது. The third power we need, மூன்றாவது பலம் நமக்கு என்ன வேண்டும் என்றால் emotional power. நமக்கு அதாவது உணர்ச்சிகரமான ஒரு வல்லமை ஒரு பலன் தேவையா இருக்கிறது. We are emotional beings. நம்ம எல்லாருமே உணர்ச்சிக்குரியவர்கள். God created us to smile and to cry and to express our feelings. நம்ம எப்பவுமே சிரிக்கிறது, நம்ம அதாவது பேசுறது, ஒரு காரியங்களை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவம் நமக்கு உண்டு. God did not create me as a robot. நம்ம ஒரு ரோபோட் ஆட்ட ஆண்டவர் படைக்கல. God did not create me to just walk
as a robot. நம்ம நடக்கிறது ஒரு ரோபோட்டை போல ஆண்டவர் நம்ம படைக்கல. You know, we have AI today and we think AI is supreme. No, it is not. இன்னைக்கு ஏஐ அதெல்லாம் வந்திருக்கிற அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒண்ணு கிடையாது. Artificial intelligence we elevate more than it should be. இந்த நாட்களிலே பெரிய பெரிய ஆண்டவர் இந்த உணர்வு பூர்வமான அந்த அனுபவத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிடுகிறதான அனுபவத்தை When you பார்க்க begin முடியும். to praise God in an unknown tongue, நீங்க அப்படியே ஆண்டவரை துதித்து பல பாஷைகளில் பேசுகிறதான காரியங்கள் when you காணப்படும். express your adoration and your love in a language that the Lord gives, நீங்க உங்களுக்கு என்ன ஆண்டவர் பாஷைகளை கொடுக்கிறாரோ அந்த பாஷையிலே ஆண்டவரை பேசி மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல அனுபவம் காணப்படும். you and I need emotional power. நம்முடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு ரீதியான வல்லமை தேவையாக இருக்கிறது. AI will not give you emotional power. அந்த உணர்வின் பலனை கொடுப்பதில்லை. Only the Holy Spirit will give you that power. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அந்த பலனை நமக்குள்ளே தருகிறார். ஹalleluya. Would you raise your hand and say, Lord, I need this power? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு இந்த பலன் தேவை என்று இந்த வல்லமை தேவை என்று சொல்லுங்கள். I need spiritual power. ஆண்டவரே எனக்கு இந்த ஆவிக்குரிய பலன் தேவை. I need intellectual power. ஆண்டவரே எனக்கு சரீர பிரகாரமான அந்த பலன் தேவை. I need emotional power. ஆண்டவரே எனக்கு உணர்வு ரீதியான அந்த பலன் தேவை. And Paul reminds Timothy, God has given to us a spirit of power. ஆண்டவர் இந்த தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். He says God has given. ஆண்டவர் நமக்கு அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். A missionary who served in China, சைனாவிலே ஒரு மிஷனரி ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். I heard him speak personally. அவரிடத்துல நான் பர்சனலாக பேசிக் கொண்டிருந்தேன். Nearly 49 years ago. 49 வருடங்களுக்கு முன்பாக He served in China for decades. He served in China as a missionary for decades. டக்கேஸ்ல அவர் ஒரு மிஷனரியாக அந்த பகுதியிலே அவர் For காணப்பட்டார். more than 50 years he served in China. 50 வருட காலங்களாக அங்கே மிஷனரியாக இருந்தார். He made this statement. அவர் இப்படியாக ஒரு காரியத்தை It சொன்னார். never left me. அது என்னுடைய இருதயத்தை விட்டு போகவே இல்லை. He said, அவர் சொன்னார் a person who is filled with the Holy Spirit, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவர் உடையவனாக இருக்கும் பொழுது if every muscle from his neck down is paralyzed, எல்லா மசிலும் அப்படியே பேரலைஸ் ஆகி ஒன்றுமில்லாததை போல பலனற்று போகிறதை that he போல ஒரு cannot அனுபவம். move anything below his neck, அந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான எல்லா அவயவங்களும் if he is filled with the Holy Spirit, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்திருப்பான்னு he சொன்னா can still produce every one of the fruit of the Spirit. அவர்கள் ஆவியின் கனிகளை நிறைவாய் அப்படிப்பட்டதான அனுபவத்தில் அவர்கள் இன்னும் கொடுக்க முடியும். He can still have the ability to produce every one of the fruit of the Spirit. அவர்கள் இன்னும் நல்ல ஆண்டவர் விரும்புகிற விசேஷித்த கனிகளை கொடுக்க முடியும். That is what Paul is talking about. அதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த பகுதியிலே That he சொல்கிறார். has given to a spirit of love. ஆண்டவர் நமக்கு அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். That he has given to a love that the world does not understand. இந்த உலகம் அதை குறித்து புரிந்து கொள்ளாத ஒரு அன்பை நமக்கு There he கொடுத்திருக்கிறார். says he has given to a spirit of self control. ஆண்டவர் நமக்கு ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். And he is saying God has given to us the ability to control ourselves. ஆண்டவர் நம்மையே கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு ஆவியை நமக்குள்ளே கட்டளையிட்டிருக்கிறார். He uses the same word when he is giving his defense against King Agrippa. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தான் அன்றைக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். He is using the same word when he is speaking against Festus the governor. அங்கே கவர்னரை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை தான் அவர் பகிர்ந்து கொள்கிறதான காரியத்தை பார்க்க They were முடிகிறது. not known for their moral life. அவர்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஆவிக்குரிய தன்மைகளோ வார்த்தைகளோ அவர்களுக்கு தெரியாது. So Paul is saying அப்போஸ்தலன் பவுல் அதனால சொல்லுகிறார், the Christian life is not the immoral life that you see in the world. நீங்க பார்க்கிற கேட்கிற இந்த அனுபவங்கள் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. The Christian life is a life that
displays the holiness of God. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு கூட காணப்படுகிற முழுமையான ஒரு வாழ்க்கை. Because we worship a holy God. நாம் அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். And God wants us to reflect that holiness in our life. அதுதான் நமக்குள்ள அந்த பரிசுத்தம் தாராளமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் So விரும்புகிறார். God is giving a promise. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Paul is reminding Timothy of that promise. தீமோத்தேயுவுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். Timothy, you don't need to be afraid of anything. தீமோத்தேயுவே, நீ எதை குறித்து பயப்பட வேண்டாம். You don't need to be afraid of persecution. நீ இந்த உலகத்தில் பார்க்கிற எந்த விதமான காரியங்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம். Timothy, as a young boy, you saw me do miracles. அவன் பயங்கரமான அற்புதங்களை இளவயதிலே செய்கிறார். As a young boy, you saw me stone outside the city of Lystra. அங்கே லிஸ்திராவிலே ஒரு பெரிய தாக்கத்தை இந்த மனிதன் பார்க்கிறார். You will face persecution in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இடர்கள், பயங்கரமான சம்பவங்களை நீங்க உங்களுடைய ஃபீல்டுகள்ல நீங்க பார்க்க But you முடியும். don't need to be afraid. நீங்க எதை குறித்த எந்த விதமான பெர்சிக்யூஷன் இருந்தால் நீங்க பயப்பட Because வேண்டிய God அவசியம் has இல்லை. not given to you a spirit of fear. உங்களுக்கு ஒரு பயமுள்ள ஆவியே இருக்க கூடாது. But He has given to you a spirit of power. உங்களுக்குள்ளே ஆவிக்குரியதான அந்த பலன் இருக்க பொழுது, Spiritual power. ஓ ஆவிக்குரியதான பலன், Mental power. ஓ ஆண்டவர் தருகிறதான அந்த விசேஷித்த பலன், Emotional power. ஓ அந்த பலன் நீங்க பெற்றுக்கொள்ள பொழுது, A spirit of love. ஓ அந்த அன்பின் ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளும் A பொழுது, spirit of self-control. ஓ அதை ஆண்டவர் உங்களுக்குள்ளே தாராளமாய் தருகிறதான அனுபவத்தை பார்க்க You know முடியும். how Timothy ended his life? இது இப்படியே தான் தீமோத்தேயுவிடத்தில் அவர் சொல்லுகிறார். At the age of 80, 18 வயதா இருக்கும் பொழுது he stopped a procession. அப்படியே ஒரு பொசிஷன்ல அவர் நிற்கிறார். That procession was taking the idol of Diana. அங்கே டயானாலை கொண்டு போகக்கூடியதான ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றுக் He கொண்டிருக்கிறது. stopped that procession. அந்த ப்ரொசஷன் அது அவர்கள் ஒரு படையாய் போய் கொண்டிருக்கும் பொழுது அதை நிறுத்துகிறார். ஊர்வலமா போகும் பொழுது அதை He said you should நிறுத்துகிறார். not worship idols. நீங்க இதனை தொழுது கொள்ள கூடாது. இந்த ஐடலை You நீங்க have worship seen பண்ண கூடாது. miracles with your eyes. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பார்க்க வேண்டுமா? Many of you received healing when we prayed in Jesus' name. அநேகர் நாங்க ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். You have witnessed a series of miracles. அங்கே பயங்கரமான அற்புதங்களை குறித்து சாட்சியாக You சொல்லுகிறார். brought handkerchiefs, they were prayed for, and you laid on the sick and they were healed. அங்கே கர்ச்சீஃபை எடுத்து காண்பித்த பொழுது அநேகர் குணமாக்கப்படுகிறார்கள். Don't go back to idol worship. நீங்க அதனால அந்த கடவுள்கள் மற்றுள்ள கடவுள்களை சேவிக்கிறதான அனுபவத்தை நீங்க விட்டுருங்க. He stopped that procession. அப்படி அந்த ஊர்வலத்தை அப்படியே நிறுத்துகிறார். Then those who opposed the gospel took stones and stoned him to death. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கல்லுகளை எடுத்து அப்படியே எறிந்து கொல்லப்படுகிறதான காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். That is how Timothy ended his life. அப்படிதான் தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. At the age of 80 years, அந்த அவருடைய 80வது வயதுகளிலே he had the spiritual power. அவருக்கு ஆவிக்குரிய பலன் இருந்தது. He had intellectual power. அவருக்குள்ள சரீர பிரகாரமான பலன் He had இருந்தது. emotional power. அவருக்குள்ள உணர்வு ரீதியான பலன் He had இருந்தது. the boldness of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமான He wanted விசேஷித்த to பலன் அவருக்கு lift இருந்தது. Jesus Christ. அது ஆண்டவர் இயேசு கொடுத்ததான பலன். Because he knew that Jesus was sovereign, he controlled his destiny. யோ ஆண்டவர் தான் என்னுடைய எல்லாவித முற்றுப்புள்ளிக்கு துவக்கமும் முடிவும் என்பதை அறிந்து அவர் செயல்படுகிற ஒரு அனுபவம் Would இருந்தது. you pray to the Lord tonight? இந்த ராத்திரி வேளையில நாமும் ஜெபிக்கும் பொழுது, Lord, I need this spiritual power. அந்த ஆவிக்குரிய வல்லமை எனக்கு தேவை என்று நாம் சொல்லும் பொழுது, I want to hold on to this promise. என்னுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தை நான் அநேக நேரம் பிடித்துக் கொள்வதுண்டு. Use me to expand the work of God in Tamil Nadu. ஆண்டவருடைய ஊழியங்களை இந்த தமிழ்நாட்டிலே செய்யபடியாக நீங்களோ அப்படியே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு, Lord, use us to expand the work of God throughout India. ஓ இந்த இந்தியா தேசமெங்கிலும் இந்த சுவிசேஷ பரப்பப்படும்படியாக Use us, Lord. ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். In 2026, இந்த 2026ல we hold on to this promise. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம்.
What is that promise? அது என்ன வாக்குத்தத்தம்? God has not given to me a spirit of fear. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. Would you say that out loud? ஓ ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. Out loud say this. ஓ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? God has not given to me. ஆண்டவர் எனக்கு இது தரவில்லை. Has not given to me a spirit of fear. ஆண்டவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. He has given to me a spirit of power. ஆண்டவர் எனக்கு அன்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை எனக்கு He has கொடுத்திருக்கிறார். given to me a spirit of love. ஆண்டவர் எனக்கு அன்பின் ஆவியை எனக்கு He has தந்திருக்கிறார். given to me a spirit of self control. ஓ தெளிந்த புத்தியுள்ள ஆவியை எனக்கு I கொடுத்திருக்கிறார். will face anything. நீங்க எதெல்லாம் இன்னைக்கு சந்திக்கிறீங்க? I can climb any mountain. நான் இன்னைக்கு மலைகள் மேல ஏறி போவேன். I can cross any river. நாங்க இந்த நாட்கள்ல எதை வேண்டுமானாலும் ஒரு பெரிய நதியை கடந்து செல்வேன். This Lord is with me. ஏன் என்று சொன்னால் இந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். Would you stand to your feet and claim this promise? ஓ நீங்களும் அப்படியே எழுந்து நின்று இந்த காரியங்களை சொல்வீர்கள் என்று Would you சொன்னார். say, Lord, I receive this promise? நீங்கள் எழுந்து நின்று அப்படியே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன், இதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். You will walk from this place with more confidence in your life. இந்த நேரத்தில் இந்த ராத்திரி வேளையில நீங்க ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோட நீங்க போவீர்கள் என்று You சொன்னார். will go from this place with more faith in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தோட நீங்க போகும் பொழுது You will go from this place with more love in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அன்பின் அனுபவத்தோடு கூட நீங்க கடந்து செல்லும் பொழுது Raise your hand to the Lord. உங்களுடைய வலது கரத்தை நீங்க உயர்த்திக் கொள்ளுங்க. Father, I pray for these who are standing in your presence with upraised hands. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். I pray in Jesus' name இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். that you will indelibly etch this promise in their heart. இப்பொழுதே அவர்களுக்குள்ள ஊடுருவி பாய்கிற ஒரு விசேஷித்த அனுபவத்தை இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் May they கட்டளையிடுகிறார். walk away from this place with confidence and faith rising in their spirit. அவர்கள் இந்த இடத்திலிருந்து புறப்படும் பொழுது தைரியத்தோடு ஒரு நிச்சயத்தோடு கூட கடந்து செல்லும்படியாக கர்த்தர் உதவி May செய்வீராக. they become bold people who will declare the person of Jesus. அவர் எப்பொழுதுமே இயேசுவை இந்த இடத்திலே தைரியமாய் சொல்ல பிரசங்கிக்க சாட்சியரிக்க உதவி செய்வீராக. Remove every fear from their life. ஓ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகளை May மாற்றுவீராக. they sleep like little babies tonight. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் வெளிப்படுவீராக. We bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Amen. ஆமென். Amen. ஆமென்.